அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை போட்டித் தேர்வுக்கு ஒரு குட் நியூஸ். குரூப் 1 தேர்வு தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. காலியாக உள்ள குரூப் 1 பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் 1 தேர்வு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி சார்பில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு குரூப் 1 தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு 1, குரூப் 1 சேவைகள் உள்ளிட்ட பதவிகளுக்கு நேரடி ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தேர்வு அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல், அதாவது ஏப்ரல் 27 வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 27 வரை குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு www.tnbsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் இந்த லிங்க்கில் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த கால்ஃபர் வந்திருக்கிறதுக்கான டோட்டல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வயது வரம்பு, அதே போல் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து மொத்த வேக்கண்ட் எந்தெந்த துறைகளில் என்னென்ன பணியிடங்கள் என்பதை பற்றியெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பு அத்தனையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, அந்த விண்ணப்பத்திற்கான வயது வரம்பு, அதே போல் நமக்கு இதில் என்ன தேர்வில் இது பொது அறிவு முதல்நிலை தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, நெக்ஸ்ட் மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ, மொத்தம் 3 ஸ்டேஜ். ஸோ அதை பற்றி எல்லாமே நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த டோட்டல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி டீட்டெயில்ஸை அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.